ஹலோ. இந்த எக்ஸசைஸ்ல நம்ம பேண்டஸ்னா என்ன, டேட்டா ஃப்ரேம்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். பேண்டஸ் அப்படின்றது பைத்தானோட ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல இருந்து அதை கிரியேட் பண்ணிக்கலாம். சிஎஸ்வி ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸல் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சிஎஸ்வி ஃபைல்ஸ், எக்ஸல் ஃபைல்ஸ்லாம் பைத்தான்குள்ள லோட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி அதுல இருந்து அனாலிசிஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் ரன் பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேண்டாஸை இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு அந்த லிஸ்ட்டை வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது என்னன்றத பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த லிஸ்ட்டை பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த டேட்டா ஃப்ரேம் தான் இங்க நீங்க பாக்குறீங்க. அண்ட் இந்த லெஃப்ட்ல இருக்கிற 0 1 2 3 4ன்றது இண்டெக்ஸ், மேல இருக்கிற 0ன்றது காலம். ஓகே. அண்ட் இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச காலமா வைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க இதை வந்து ஒரு டிக்ஷனரியா கொடுக்கலாம். இதை நான் வந்து காலம் 1 அப்படின்னு செட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலம் 1 நம்மளோட டேட்டா வந்துருச்சு. ஓகே. இப்போ ஒவ்வொரு இந்த மொத்த டேட்டா டைப்புக்கு பேரு டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்கிற ஒவ்வொரு காலமும் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேண்டாஸ்ல சீரீஸ்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. சீரீஸ்னு சொல்லுவாங்க. லிஸ்ட் மாதிரி அதுவும் ஒரு டேட்டா டைப். அதுக்குள்ள உங்களுக்கு டேட்டா இருக்கும். டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஸ்டோரிங் டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. சரி. இப்போ எனக்கு வந்து இதுல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இது இப்படி இருக்கிறத ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கலாம். டிஎஃப் அப்படின்ற டேர்ம் தான் பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த டிஎஃப்ன்ற வேரியபிள்ல நம்ம டேட்டா ஃப்ரேம் வந்துருச்சு. ஓகே. இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமை ட்ராவர்ஸ் பண்றதுக்கு iloc அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே. ILOC 0 அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ வந்து 0th ரோல உள்ள காலம்ஸ் ஃபுல்லா வரும். இப்போ நம்ம ஒரு சிங்கிள் காலம் தான் வச்சிருக்கோம். அதனால உங்களுக்கு காலம் 1 அப்படின்னு வந்திருக்கு. இதே 2 காலம் இருந்துச்சுன்னா காலம் 2 பாத்தீங்களா? காலம் 1ல 1 இருக்கு, காலம் 2லயும் 1 இருக்கு. இப்போ நமக்கு கம்மியான டேட்டா தானே வச்சிருந்தோம். நம்ம நிறைய டேட்டா வச்சுக்கலாம். இந்த டேட்டா ஃப்ரேம்ல 1,00,000 டேட்டா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 0ல ஆரம்பிச்சு 99,000 வரைக்கும் ரோஸ் இருக்கு. இதுல எல்லா டேட்டா ஃப்ரேமையும் இந்த மாதிரி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க டேட்டா ஃப்ரேம் எப்பவுமே ஃபுல்லா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அதோட சாம்பிள் தெரிஞ்சா போதும். அதுக்கு வந்து டாட் ஹெட் ஆஃப் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 எலமெண்ட்ஸ் மட்டும் கொண்டு வந்து நிறுத்தும். இப்போ உங்களுக்கு அந்த ஹெட் ஆஃப்லயே நீங்க வந்து 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ரோஸ் மட்டும் வரும். 20 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 ரோஸ் மட்டும் வரும். இப்போ நம்ம வந்து பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம்னா என்ன எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதுல டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் லோடிங் டேட்டா என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம லிஸ்ட்டை வச்சு எப்படி லோட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலோ இல்ல ஒரு பைத்தான் சாரி ஒரு எக்ஸல் ஃபைலோ எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிஎஸ்வி ஃபைல் ரைட் பண்ணுவோம். அதோட கமாண்ட் வந்து pd டாட் ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு உங்க சிஎஸ்வி ஃபைல் இருக்கிற பாத். நான் வந்து இந்த ஐபைத்தான் கர்னல் இருக்கிற ஃபோல்டர்லயே ஒரு சிஎஸ்வி ஃபைல் வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் வந்து இந்த சிஎஸ்வியோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கு அந்த சிஎஸ்வி ஃபைல் ஓப்பன் ஆகும். நான் சொன்ன மாதிரி இதுல 72 ரோஸ் இருக்கு. ஆனா நம்ம கிளீனா இருக்கிறதுக்காக ஹெட் ஆஃப் அப்படின்ற கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு சிஎஸ்வி இம்போர்ட் பண்ணிட்டோம். அந்த இம்போர்ட் பண்ண சிஎஸ்வி வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம வந்து எக்ஸல் ஃபைல்ஸையுமே இம்போர்ட் பண்ணலாம். ரீட் சிஎஸ்விக்கு பதிலா ரீட் எக்ஸல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது எக்ஸல் ஃபைல். இது ரெண்டுமே ஒரே ஃபைல் தான். ஸோ அது எக்ஸல் ஃபைலுமே உங்களுக்கு ரீட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இதுல இருக்க டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நமக்கு இந்த டேட்டா ஃப்ரேம் வந்துருச்சு. இந்த டேட்டா ஃப்ரேமோட டாட் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுல மொத்தம் என்னென்ன காலம்ஸ் இருக்கு, அதோட டேட்டா டைப்ஸ் என்ன, அதுல எத்தனை வேல்யூஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஏதாவது நல் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இதுல 72 நான் நல் வேல்யூஸ் இருக்கு. 72 ரோலையுமே உங்களுக்கு வந்து வேல்யூஸ் இருக்கு, ஒரு ரோ கூட நல்லா இல்லை. ஸோ இதே இது 71 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு ரோ இல்ல, அந்த காலம்ல ஒரு எலமெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே மாதிரி df டாட் describe அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மொத்தம் அதில் எத்தனை டேட்டா இருக்கு, அதோட மீன் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, 25% பெர்சன்டைல் கீழே என்னென்ன இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் இது காமிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா நீங்க டேட்டாவை பத்தி ஒரு அனாலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த டேட்டாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டேட்டாவை ரீட் பண்ணிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா டிவைஸ் மாடல் நேம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவல் காலம்ஸ் எப்படி பார்க்கணுன்றத பார்க்கலாம். இப்போ டிவைஸ் மாடல் நேம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா டிஎஃப் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் டிவைஸ் மாடல் நேம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காலம் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ இந்த காலம்ல எத்தனை யூனிக்கான வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா டாட் யூனிக் அப்படின்னு சொன்னா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரே ரிட்டர்ன் ஆயிருக்கு. இந்த அரேல வந்து உங்களுக்கு சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் இருக்கு. அதனால இந்த மொத்த காலம்லயும் இந்த ஒரே ஒரு டிவைஸ் மட்டுமா வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் செக் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த காலம் தேவையில்ல அப்படின்னா இந்த காலத்தை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய வழிகள் இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் டு டூ இட் இஸ் df டாட் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கும். அந்த ட்ராப் கமாண்ட்ல நம்ம வந்து இந்த காலம் நேம் கொடுக்கணும். கொடுக்குற காலம் நேம் லிஸ்ட்ல கொடுக்கணும். ஆக்சஸ் வந்து 1ன்னு கொடுக்கணும் ஏன்னா இது காலம். இன் பிளேஸ் ஈக்குவல்ஸ் ட்ரூ. இது என்னன்னு நான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த காலம் டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இன் பிளேஸ் ட்ரூ எதுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த டேட்டாவை நான் திரும்ப இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நமக்கு அந்த டிவைஸ் மாடல் நேம் இருக்கு. இப்போ நான் இன்பிளேஸ் ட்ரூ அப்படின்ற கமாண்டை எடுத்துட்டு இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னான்னா நீங்க பார்த்த மாதிரி அந்த காலம் வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஆனா டேட்டா ஃப்ரேமை திரும்ப பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னான்னா டிவைஸ் மாடல் நேம் இன்னும் அங்கதான் இருக்கு. இன்பிளேஸ் ட்ரூ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னான்னா அந்த சேஞ்ச் வந்து பெர்மனண்டா இருக்கும். இன்பிளேஸ் ட்ரூ கொடுக்கல அப்படின்னு சொன்னான்னா அது வந்து உங்களுக்கு அதை டிராப் பண்ணிட்டு ஒரு டேட்டா ஃப்ரேமை ரிட்டர்ன் பண்ணும். ஆனா ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம் வந்து அன்அஃபெக்டடா இருக்கும். இப்போ இதுல என்னென்ன காலம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா df டாட் காலம்ஸ். உங்களுக்கு அதுல என்னென்ன காலம்ஸ் இருக்கு அப்படின்னு வந்துடும். அண்ட் நான் சொன்ன மாதிரி df டாட் iloc ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தேன்னா 0th ரோல இந்தந்த எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எனக்கு ஒரு ரேஞ்ச் வேணும். எனக்கு 0ல இருந்து 10 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் வேணும் அப்படின்னு சொன்னா 0:10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 0ல இருந்து 10 வரைக்கும் உள்ள எல்லா ரோஸும் வந்துடும். சேம் கோஸ் ஃபார் 3 to 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 3ல இருந்து 10 வரைக்கும் உள்ள எல்லா ரோஸும் வந்துடும். இந்த டேட்டா ஃப்ரேம் நீங்க ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னான்னா :(-1) அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா ஃப்ரேமும் உங்களுக்கு அது வந்து ரோ அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேம் இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ண டேட்டா ஃப்ரேம்ல தேவையில்லாத ஒரு காலம் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம அதை ரிவர்ஸும் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து திரும்ப ஒரு எக்ஸல் ஃபைலுக்கே நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா df டாட் டு எக்ஸல் நீங்க சேவ் பண்ண போற எக்ஸல் ஃபைலோட நேம். நான் வந்து அவுட்புட்
டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் அப்படின்னு கொடுத்தா எனக்கு இங்க அவுட்புட் டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் வந்துடுச்சு. ஓகே, இந்த கோட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது போக நான் இதுல யூஸ் பண்ண டேட்டா செட்டோட கேகல் லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ட்ரைனிங் டேட்டா, டெஸ்டிங் டேட்டா அண்ட் நார்மலைசேஷன் ஆஃப் டேட்டா. அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.